இதை மட்டும் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆன மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நான் கோட்டாக்ல வந்து ஆன்லைன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தேன். என்ன ஆச்சுன்னா KYC அப்டேட் பண்ணாத காரணத்துக்காக என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சடனா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா KYC அப்டேட் பண்ணல. KYC அப்டேட் பண்ணனும்னா ஆன்லைன்ல பண்ண முடியாது, நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் நங்கநல்லூர் இருக்கிற கோட்டாக் மகேந்திரா பேங்க்குக்கு போயிட்டேன். ரேபிடோலாம் போட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு போயிட்டேன். பேங்க்குள்ள போனோன்னு ஒரு மேம் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் கேட்டேன், மேம் இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, KYC அப்டேட் பண்ணலன்னு சொல்றேன், என்ன மேம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஒருத்தவங்க நம்பர் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு அவர் இன்னொருத்தர் நம்பர் கொடுத்தாரு. அவர்கிட்டயும் கால் பண்ணி கேட்டதுக்கு அவர் இன்னொருத்தர் நம்பர் கொடுத்தாரு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் என்ன சொன்னாருன்னா, தம்பி இது யாராலையும் சால்வ் பண்ண முடியாதுப்பா, இது கஸ்டமர் கேர் தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்தாங்க. நீ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னார். சரி, நான் எல்லா டாக்குமெண்ட்ஸோட இருக்கு, கஸ்டமர் கேர் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மேல பேசியிருப்பாங்க என்கிட்ட. தமிழுக்கு ஏன் 1.5 எழுத்தும், இங்கிலீஷ்க்கு 2 எழுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல இழுத்துட்டாங்க. இந்த கால் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பேச முடியும், இதுக்குன்னு தனி ரீசார்ஜ் பண்ணி தான் பேசும். இந்த 10 ரூபான்ற மாதிரி நான் 5 தடவைக்கு மேல பண்ணேன். கடைசியா என்கிட்ட கஸ்டமர் கேர்ல பேசின மேம் என்கிட்ட என்ன சொன்னான்னு வந்து பாத்தீங்கன்னா, நீ எங்கப்பா இருக்க, பேங்க்ல தானே இருக்காங்க, பக்கத்துல இருக்கவங்க போனை கொடுப்பான்னு சொன்னா நானும் போனை கொடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவருக்கு சால்வ் பண்ணி கொடுங்க, ஒரு வாரத்துல வந்து உங்க அக்கௌண்ட் வந்து நாங்க ஃப்ரீஸ்ல இருந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீஸ்ல இருந்து எடுக்கறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு. ஃப்ரீஸ்ல இருந்து எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டுறேன். இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக போஸ்ட் பண்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி உங்களுக்கு யாருன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுன்னு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுக்காகவும். இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆன ப்ராசஸை மேக் பண்றது பாத்தீங்கன்னா உண்மையில ரொம்ப ரொம்ப தலைவலி தாங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா கால் பேசினாலும் நம்ம காசு கட்டி தான் பேச வேண்டியதா இருக்கு.